Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு சாம்பார். டிஃபன் சாம்பார் சீக்கிரமா ரெடி பண்ணிரலாம். இட்லி, தோசை, பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணிரலாம். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். ட்ரை panல லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். நல்லா இப்போ ஒரு வாசனை வருது. கலர் மாறவே கூடாது. பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு குக்கர்ல சேர்த்துறலாம். குக்கர்ல சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, முழு தக்காளி, 10 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கர் மூடிடலாம். ப்ரெஷர் போட்டுட்டு விசில் விட்டு 3 விசில் விடணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டால் நல்லா குழஞ்சி வந்துடும் பருப்பு. இங்கே பாருங்கள் 3 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் ரிலீஸே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூடோடவே நம்ம மசிச்சு விட்டால் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா குழஞ்சி போயிடும். அதில் பூண்டு எல்லாமே கரைஞ்சிச்சு பாருங்கள். அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிச்சிட்டு என்ன பண்ணணும், பேனை ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1/2 கப், ஒரு 10-20 வெங்காயம் இருக்கிற மாதிரி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக இதில் காரம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளி 2 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குழைய வைக்கலாம். 1 ஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தக்காளி உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் வதங்கணும். நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்துடலாம். அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு தானே ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம தண்ணி திக்காக வேணும். கொஞ்சமாக கொதி வந்தப்புறம் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன். சாம்பார் தூள்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல வாசனை வருது. இப்போவே நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு செய்கிறது 4 பேருக்கு போதுமான அளவு. இது மேலே லைட்டாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் சூடாக இது பண்ணுறப்ப. இது மேலே லைட்டாக நெய் சேர்த்து பரிமாறணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, நம்மளோட டிஃபன் ஐட்டத்துக்கும் சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.